நாலடியார் 400 என்ற தலைப்பிலே அறத்துப்பாலிலிருந்து துறவு என்ற தொனிப்பொருளிலே பேச வருகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். பாருங்கள் ஐயா. அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். நலந்தரும் நாலடியார் 400 எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. துறவு என்பது ஆன்மீக மாற்றத்தை நோக்கிய பயணமாக பண்டைய இறையியல்களில் பார்க்கப்படுகிறது. அது எளிமையானது, போதுமானதும் கூட. ஆனந்தம் உள்ளே உள்ளது. நாலடியார் அறத்துப்பால் அதிகாரம் 6 பாடல் 56 முதல் 60 முடிய உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம். அறத்துப்பால் அதிகாரம் 6 துறவு பாடல் 56. மாண்ட குணத்தொடு மக்கட்பேறு இல்லெனினும் மாண்ட குணத்தொடு மக்கட்பேறு இல்லெனினும் பூண்டான் கழித்தற்கு அருமையால் பூண்ட மிடி என்னும் காரணத்தின் மேன்முறை கண்ணே கடியென்றார் கற்றறிந்தார். மாட்சிமைப்பட்ட குணங்களும் பிள்ளை பேரும் மனைவியிடம் இல்லாவிட்டாலும் மனம் செய்து கொண்ட கணவன் அவளை விட்டுவிட முடியாது. எனவே திருமணம் என்பது ஒருவன் தானே மேற்கொண்ட துன்பமாகும். அதனால்தான் மேலான ஒழுக்க நூல்களிலே உள்ள கருத்துக்களை கற்றுணர்ந்த ஞானிகள் திருமணம் செய்து கொள்ளாதீர் என்றனர். பாடல் 57. ஊக்கித்தாம் கொண்ட விரதங்கள் உள்ளுடைய தாக்கருந் துன்பங்கள் தாந்தலை வந்தக்கால் நீக்கி நிறுவும் உறவோரே நல்லொழுக்கம் காக்கும் திருவத்தவர். முயற்சியுடன் தாம் மேற்கொண்ட விரதங்களும் உள்ளமும் சிதையுமாறு தடுக்க முடியாத துன்பங்கள் வந்தபோதும் எப்படியாவது அத்துன்பங்களை விலக்கி தம் விரதங்களை நிலை நிறுத்தும் மன வலிமை மிக்கவரே துறவற ஒழுக்கத்தை காக்கும் சிறப்புடையவர் ஆவர். பாடல் 58. தம்மை இகழ்ந்தவை தாம் பொறுப்பதன்றி மற்று எம்மை இகழ்ந்த வினை பயத்தால் உம்மை எரிவாய் நிறையத்து வீழ்வர் கொள் என்று பறிவதுவும் சான்றோர் கடன். பிறர் தம்மை பழித்து பேசியதை பொறுத்து கொள்வதல்லாமல் இவர்கள் எம்மை இகழ்ந்த தீவினை பயனால் மறுமையில் எரியும் நரகத்தில் வீழ்ந்து துன்புறுவார்களே என்று இறங்குவதும் துறவிகளின் கடமையாகும். திருவத்துவர் என்பது சிறப்பினை உடையவர். பாடல் 59. மெய் வாய் கண் மூக்கு செவியென பேர் பெற்ற ஐவாய வேட்டை அவாவினை கைவாய் கலங்காமற் காத்துய்க்கும் ஆற்றல் உடையான் விளங்காது வீடு பேரும். மெய் வாய் கண் மூக்கு செவி என பெயர் பெற்ற 5 புலன்களை அடக்கி அவற்றின் வழியாக வரும் மிகுந்த ஆசையும் மனக்கலக்கமின்றி தன்னிடம் சேராமல் பாதுகாத்து நல்லொழுக்கத்தில் செலுத்தும் வல்லமை உடையவனே தவறாமல் வீடு வேறு அடைவான். பாடல் 60. துன்பமே மீதுறக் கண்டும் துறவுள்ளார் இன்பமே காமுறுவர் ஏழையார் இன்பம் இசைதொறும் மற்றதன் எண்ணாமை நோக்கி பசைதல் பரியாதாம் மேல். அறிவிலாதார் வாழ்க்கையில் துன்பமே மிகுதியாக வருதலைக் கண்டும் துரத்தலை நினையாதவராய் சிறிதளவாகிய இன்பத்தையே விரும்பியிருப்பர். ஆனால் அறிவுடையவரோ அச்சிறிதளவு இன்பம் கிடைக்கும் போதெல்லாம் அதனை தொடர்ந்து வரும் துன்பத்தைக் கண்டு அச்சிற்றின்பத்தை விரும்பார். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாலடியாரில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. இதுவரை கேட்டது நலம் தரும் நாலடியார் 400 அறத்துப்பால் துறவு என்ற
தொனிப்பொருளிலே உரையாற்றியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம்.